नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तद्वक्तारमावेत् आवीत् वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सहना भवतु सहनौ भुनर्माहमर्षि। மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் திருவீதி உலா நடைபெற உள்ளது. இதில் தங்க கொடி மரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த தங்க கொடி மரத்தில் கொடியேற்றும் நிகழ்வானது நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை மிதுன லக்னத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. சுவாமி சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய இந்த கம்பத்தடி மண்டபத்தில் தங்க கொடிமரத்தில் தற்பை பொருட்களை வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்ட கம்பத்தடி மண்டபம் முழுவதும் பல்வேறு வண்ண மலர்களாலும் மக்காச்சோளம் உள்ளிட்ட நவ தானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சித்திரை திருவிழாவானது இன்று தொடங்கி 12 நாட்கள் திருவிழாவாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த திருவிழாவில் சித்திரை திருவிழாவின் போது நாள்தோறும் காலை மாலை ஆகிய 2 வேளைகளும் 4 மாசி வீதிகளில் கற்பக விருட்சம், சிம்ம வாகனம், பூத அன்ன வாகனம், கைலாச பர்வதம் மற்றும் காமதேனு, தங்க பல்லாக்கு, தங்க குதிரை, ரிஷப வாகனம், நந்திகேஸ்வரர், யாழி, வெள்ளி சிம்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் வீதி உலாவானது அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவின் சிகர நிகழ்வாக வருகின்ற மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், மே 7ஆம் தேதி திக் விஜயமும், மே 8ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், மே 9ஆம் தேதி தேரோட்டமும், அதே போல மே 10ஆம் தேதி பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற இருக்கிறது. மேலும் அலங்கரிக்கப்பட்ட இந்த தங்கமலம் பூசப்பட்ட கொடிமரத்தில் தற்பை பொருட்களை வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தை சுற்றி விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் முன்னே எழுந்தருளிய இந்த சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட அந்த கொடிமரம் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் பூஜைகள் நடைபெற்ற பின்பு தங்க கொடிமரத்தில் பிரம்மாண்ட மாலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த மலர்கள் தூவ கொடிமரத்திற்கு பூஜிக்கப்பட்ட நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு வெகு விமர்சையாக இந்த கொடியேற்றமானது நடைபெற்றிருக்கிறது. சித்திரை திருவிழாவிற்கான இந்த கொடியேற்றத்தை போது ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து அம்மனையும் சுவாமியும் தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, நன்றி அருண், உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.